வணக்கம். நம்ம வீட்டு சமையலில் மறுபடியும் வந்திருக்கிறேன் உங்கள் ராதிகா. நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது நெத்தலி தொக்கு. நம்மளோட சிக்கன் மசாலா தூளில் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். நெத்தலி தொக்கு எப்படி செய்ய போகிறேன்னு. ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இப்போ தேவையான பொருள் தக்காளி, வெள்ளைப்பூடு, இஞ்சி, வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், நெத்தலி. இப்போ நாங்கள் இதை அவ்வளவத்தையும் நான் இப்போ பிளெண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். கருவாடு நான் சொன்ன இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் குக் பண்ணுவோம். கொஞ்சம் ஆயில் சேர்ப்போம். இப்போ நான் இதில் சின்ன பிள்ளைகளெல்லாம் நெத்தலி கருவாடு கடித்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. இப்போ நான் பிளெண்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் நெத்தலி கருவாடு இருக்கிறதே தெரியாது. இதில் நெத்தலி கருவாடு நமக்கு சத்துள்ள ஒரு சாப்பாடு தான் நெத்தலி கருவாடு. வயசு போனவங்களும் சாப்பிடலாம், சின்னாக்களும் சாப்பிடலாம். எப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுங்க உங்களோட வீட்டில். சரி, இப்போ ஆயில் ஹீட் ஆகிட்டு இப்போ நாங்கள் இந்த அரைச்சி வச்ச கலவையை நாங்கள் அதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌனியாக வர அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிட்டு இப்போ நாங்கள் என்னோட சிக்கன் மசாலா தூளை நாங்கள் இப்போ ஆட் பண்ண போகிறோம்.
இப்போ இதோட நாங்கள் இப்போ நோட சீசனிங் கியூப் அதை நான் போட போகிறேன். இப்போ கொஞ்சமாக போட்டால் போதும். சுவையாக இருக்கிறதுக்காக வேண்டி நான் இந்த கியூப்பை போடுறேன். நோட் இப்போ பாருங்கள், இது நெத்தலி கருவாடு தான் நான் போட்டேன். நான் இப்போ இதை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அதுகள் சிக்கன் கறியா நெத்தலி கறியான்னு தெரியாது. அவங்களுக்கு சிக்கன் கிரேவியான்னு நினச்சி தான் அவங்க சாப்பிடுவாங்க. நெத்தலி விருப்பம் இல்லாதவங்களுக்கு இப்படி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நாங்கள் சமைச்ச டிஷ் எல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது. நம்ம விம்மை கொண்டு ஒரே தரத்தில் நம்ம கழுவிக்கொள்ளலாம். பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக கழுவிப்பட்டுட்டு. சரி, குக் ஆகிட்டு இப்போ நம்ம இறக்கலாம். இப்போ இலகுவாக நான் நெத்தலி தொக்கு கொண்டு செஞ்சு காட்டியிருக்கிறேன். பெரிய டைமும் போகலை, சிறிய டைமுக்குள்ளேயே நான் உங்களுக்கு இதை நான் செஞ்சு காட்டிட்டேன். அவசரமாக இருந்தால் நீங்கள் டக்குனு இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டும் கொள்ளலாம். இது வந்து நீங்கள் பழைய சாதத்தோடு சாப்பிடலாம், பரோட்டா, பான் அப்படியான வகை சாப்பாடுகளோடு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு கொள்ளலாம். அடுத்த வாரம் இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.